கிறிஸ்தவன்னா நல்ல கிறிஸ்தவன்னா ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் உண்மையாக அது எவ்வளோ இம்ப்ராக்டிக்கல் பாருங்கள். நான் அதிலேருந்து விடுதலை ஆக வேண்டியதாக போச்சு. கடைசியில் இப்படிப்பட்ட சத்தியங்களை எனக்கு ஒருத்தர் போதிச்சார் பாருங்கள். அதெல்லாம் கேட்டு எனக்கு ஒரு விடுதலையே உண்டாக வேண்டியதாக போச்சு. கட்டுகள், மனக்கட்டுகள் என்னை யாரும் கட்டி வைக்கல பாருங்கள், ஆனால் மனசில் கட்டி வச்சாச்சு. தான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு நாயை ரொம்ப நாளாக கட்டி வச்சுருந்தாங்களாம், 10 அடி கயிறு போட்டு. ரொம்ப நாளாக கட்டி வச்சுருந்தா அது 10 அடிக்கு பழகிடுச்சு. அது 10 அடிக்கு மேலே போகிற கழுத்து வலிக்குன்னு தெரியும், அதுக்கு இழுக்குமேன்னு 10 அடிக்கு பழகிச்சு. அப்புறம் அவுத்து விட்டுருக்காங்க கதவை கயிறை, இருந்தாலும் 10 அடி தான் போகுது அது. ஏன்னா இப்போ கயிறு வந்து எங்கே ஆயிடுச்சு, கழுத்தில் இல்லை, எங்கே இருக்குது, மைண்டில் இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்கள். கழுத்தில் எந்த கயிறும் இல்லை, சங்கிலியெல்லாம் முறிக்கப்பட்டு விட்டது, பிசாசின் பிடியிலேருந்து விடுதலை ஆகியாச்சு. தரித்திரத்தை அவர் எடுத்துக்கிட்டு ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் இவங்க தரித்திரத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா மைண்டு தரித்திரத்திலே தங்கிடுச்சு, மைண்டு மாறவே இல்லை. அதனால தான் கிறிஸ்தவ போதனை ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்கள், நம்ம டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த காலத்தில். எல்லாருக்கும் தலையில் கை வச்சு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அதெல்லாம் தீர்த்துலாம், ப்ராப்ளம் எல்லாம் சால்வ். வா பெரிய இவர் வந்து ரிவெஞ்சலிஸ்ட் வந்துருக்கு, அவர் ஜெபம் பண்ண வருவா. சரி, எல்லாரும் தலையில் கை வச்சா தான். ஒருத்தர் சொன்னார், எனக்கு போதிச்ச ஒரு பெரிய போதவர் சொன்னார், வெறுங்கையை கொண்டு போய் வெறுந்தலையில் வச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம்னாரு. அவர்கிட்ட தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் நான். வெறுங்கையை கொண்டு போய் வெறுந்தலையில் வச்சா யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அதான் நான் பார்த்தேன், எத்தனையோ பேர் வெறுங்கை நிறைய தடவை வச்சாச்சு. ஊரில் இருக்கவங்கலாம் கை வச்சுட்டாங்க, ஒன்றும் ஆகலை. அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன், அதெல்லாம் நிறுத்திவிட்டு ஒழுங்காக பிரசங்கம் பண்ணுவோம். ஏன்னா தலையில் கை வச்சு பிரயோஜனம் இல்லை, தலைக்குள்ளே ஏதாவது இறங்கணும். உள்ளே ஏதாவது இறங்கி எண்ணங்கள் மாறினா தான் ஆள் மாற முடியும். வெறும் ஞானஸ்தானம் எடுத்துறதுனால ஆள் மாற முடியாது, வெறும் முங்கி எந்திரிச்சதுனால ஆள் மாற முடியாது, ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுனால ஆள் மாற முடியாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுக்க லட்ச மக்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றாங்க, ஆனால் மாறவே இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் வேணும்னா எண்ணம் மாறணும். எண்ணம் மாறணும்னா அதுக்கேற்ற பிரசங்கம் இருக்க வேண்டும்.